சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 6ஆம் நாள், ஏகாதசி திதி இன்று பகல் 1:50 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:16 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதிலும் நல்ல வெற்றியை தரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்கள், பண வரவினை அடையக்கூடிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல அற்புதமான நல்ல மாற்றத்தை அடைந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள். இன்னைக்கு பணவரவு நல்ல விதமாக இருக்கும். எங்கெங்கே இருந்து பணம் வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலெல்லாம் பணம் வரக்கூடிய சூழல், வேலை தொழில் அமைப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு, தனம் வருவதைப் போலவே குடும்பம் அமையக்கூடிய, சொல் பலிக்கக்கூடிய நல்ல நிலைமைகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 2வது வீட்டில் ஆட்சி என்கின்ற ஒரு அமைப்பை அடைந்திருப்பது மிக உயர்வான ஒரு அமைப்பு. கணவன் மனைவியால் இதுவரைக்கும் மன வருத்தங்களை அடைஞ்சிருந்தவங்க, மனைவி வழியிலிருந்து பொருள் வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, ஒரு மனைவி வீட்டில் மாமன் மச்சான் உறவுகளில் ஏதேனும் ஒரு உதவி கிடைக்குமா என்பதை போன்ற எண்ணங்களில் இருப்பவர்கள், கணவன் மனைவி கருத்து வேற்றுமை, பொதுவாகவே மேஷராசிக்காரங்க கொஞ்சம் கோவக்காரங்களாக இருப்பீங்க இல்லையா, டக்குன்னு நேர்மையான ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த தெரியாமல் ஒரு நிலையில் டக்குன்னு கோபம் வந்துடக்கூடிய அமைப்பில் உள்ள அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் ஒரு நிலையில் நல்ல கோபம் வரக்கூடிய நாளாகவும், அதன் மூலமாக உங்களுடைய உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய, உண்மைத்தனத்தை, உங்களுடைய உண்மையான மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. திருமணம் ஆகாத இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்திலேயே திருமணத்திற்கான அத்தனை அமைப்புகள், அதைவிட மேலாக மனம் போல மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு மனசில் யாரை நினைத்து கொண்டிருந்தீர்களோ, காதலித்தவர்களுக்கு பெற்றோர்கள் அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள், அல்லது காதல் புதிதாக வரக்கூடிய ஒரு நாள் என அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இளம் பருவத்தினருக்கு நல்ல இளம் வயதிற்கே உரிய நல்ல சுக அனுபவங்களையும், நடுத்தர வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனலாபம், பணவரவு என்று சொல்லப்படக்கூடிய வியாபார, தொழில், வேலை மென்மையையும் கொடுக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ராசிநாதன் இன்றையிலேருந்து ஒரு 3 வார காலத்திற்கு ராசியிலேயே சுபமாக உட்கார்றார். ஏற்கனவே குரு அங்கே ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய, அதாவது இந்த பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தொட்டதெல்லாம் ஒரு முயற்சியை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலே போகும், அந்த முயற்சி முழுமையாக அப்படியே நடந்து உங்களுக்கு முழுதாக பலன் தரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருப்பதும் ராசியிலேயே ஒரு சுபகிரகங்களும் இருக்கிறது என்பது வயதிற்கு ஏற்றாற்போல் என்ன அமைப்புகளை கொண்டு இருக்கிறீர்களோ, என்னென்ன முயற்சிகளை இருக்கிறீங்களோ, உங்கள் லட்சியம் என்னவாக நிர்ணயிக்கிறீர்களோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான, நடைபோடுவதற்கான வழிகள் திறக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாக இந்த நாளை சொல்லலாம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிகப்பெரிய புத்துணர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த ஒரு 4-5 வாரங்களாக அல்லது மாதங்களாக அல்லது கடந்த காலத்தில் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதில் தோற்று போனதாக உணர்றீங்களோ, எது கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் வயதிற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆண்களுக்கு பெண்களின் அருமைகள் தெரியக்கூடிய, பெண் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய, பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அவங்க மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அதை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் அல்லது பெண்களுக்கான பிரத்யேக அமைப்புகளை கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே சுப நிகழ்வுகள், வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 3 வாரங்களில் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு முழு நிறைவான நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள் முதல் இன்றிலிருந்து ஒரு 3 வார காலம். மிதனராசிக்காரர்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 12ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
சேர்த்து வைத்திருக்கின்ற பொருள் காலியாகும் என்றாலும் கூட நல்ல விஷயத்திற்காக செலவு பண்ணேன்னு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? ஒரு பெண்ணிற்கு நகை வாங்கினேன், அல்லது ஒரு பையனுக்கு கல்வி கட்டணம் செலுத்தினேன், அல்லது குழந்தைகளுக்கான ஒரு வீடு வாசல் போன்ற அமைப்புகளை அமைச்சு கொடுத்தேன், கையில் இருக்கின்ற பொருள் வட்டியோடு சேர்த்து ஒரு விதமான நல்ல விதமாக கடனை அடைத்தேன் என்பது மாதிரியான சுப விரயங்களின் மூலமாக மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது என்பது வெளிநாடு வெளிமாநிலங்களிலிருந்து வருமானங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, அல்லது அங்கே தூர இடத்துல குழந்தைகளை விட்டுட்டு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ, தனியாக சமையல் பண்ணுறாங்களோ, இல்லது அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள் தனியாக இருந்து என்ன செய்யும், அல்லது கணவர் தனியாக இருக்கிறார், மனைவி தனியாக இருக்கிறார், இந்த மாதிரியான உயிர் உறவுகள் இரத்த உறவுகள் தனியாக தூர இடங்களிலிருந்து என்ன செய்கிறார்கள் என்பதை தெரியாமல் இங்கே பரிதவித்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மனம் குளிரும் வண்ணம், வயிற்றில் பால் வார்த்தா போல சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சந்தோஷ செய்திகள் தூர இடங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடும். வடக்கில் போவதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் கூட அமையும். 3000-4000 கிலோமீட்டர் தாண்டி இந்தியாவிற்கு வெளியே அல்லது வடக்கே கொஞ்சம் தொலைதூர நாடுகளுக்கு போகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அந்த பயணங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய இடத்துல இன்றைக்கு குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது அது அதிக நல்ல யோகம். ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்காவது பணவரவு இருக்கின்ற பிரச்சனைகளில் பாதி அளவுக்காவது தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். என்னங்கய்யா பாதி அளவு தான் பிரச்சனை தீருன்றீங்க, அப்புறம் எப்படி நல்ல நாள்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பரம்பொருள் இறைவன் அப்படியே சற்று தூக்கிவிட்டு அந்த நிலைமையை சரியாக மாற்றுகிறார் என்பது போன்ற சில மன திருப்திகள், பாதி அளவிற்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது பெண்களால் வரக்கூடிய லாபங்கள் குறிக்கக்கூடிய அமைப்பு. அதிகம் பெண்கள் பணி செய்யக்கூடிய நிறுவனங்களில் தலைவராக இருக்கக்கூடிய மேனேஜர் போன்றவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இன்றைக்கு அதன் மூலமாக நல்ல மேன்மைகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண்ணின் மகத்துவத்தை ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சில பல செயல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அமையும். அம்மாவுடைய அனுசரணை கிடைக்கல, அம்மா சமயத்தில் எனக்கு செய்யாமல் போயிட்டாங்க, அம்மா ஒரு விதத்தில் எனக்கு உதவிகள் கொடுத்திருந்தா, அல்லது அம்மா ஒரு விதத்தில் அனுமதி கொடுத்திருந்தா இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்காது. நான் என்னதான் தப்பு பண்ணாலும் அம்மா அதை உணர்ந்து கொஞ்சம் அவர்கள் பக்குவப்பட்டு போயிருக்கணும் இல்லையா, சின்ன பையன் சின்ன பொண்ணுனா இப்படி பண்ணிட்டேன்றதுக்காக அம்மா என்னை ஒதுக்கி வைக்கலாமா, இந்த மாதிரி தாய் மீது கொஞ்சம் வருத்தம் கொண்டிருக்கக்கூடிய இளம்பருவ கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் சற்று கருணை காட்டுகின்ற அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கின்ற அற்புதமான நாள். தொழில் உச்சத்தை நீங்கள் போய் அடைவதற்கான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களை ஏகோபித்த தலைவர்களாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை பொறுப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். 10ஆம் இடம்ன்றது பட்டம் பதவி போன்ற அமைப்புகள், தொழில் மேன்மையை குறிக்கக்கூடிய அமைப்புகள், வேலையில் இருக்கிறவங்க தொழிலுக்கு மாறுறது, அல்லது ஒரு தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் பணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணி அந்த தொழிலை விரிவாக்கம், எக்ஸ்பேண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த விரிவாக்கம், புதிய கிளை அமைக்கிறது, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் டபுளாக இரட்டிப்பாக வருமானம் சம்பாதிப்பது என்பது போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதால் தொழிலில் எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடுக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சுக்கிரனும் குருவும் ஒன்றாக இணைந்து அதில் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது என்பது இதுவரை ஒரு தயங்கி கொண்டிருந்த விஷயம். ஒரு வேலைக்காரனா வேலையை விட்டு எடுத்துடலாமா, அல்லது இந்த இடத்துல இந்த மேனேஜரை மாற்றலாமா, அல்லது இந்த இடத்துல நம்மளே வேலையை விட்டுடலாமா, இந்த மாதிரியான ஒன்றை செய்வதன் மூலமாக ஏதேனும் ஒரு சங்கடங்கள் வந்துவிடுமோ என்பது போன்ற மனக்குழப்பங்கள் வந்து கொண்டிருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அதை செய்யலாம், அதன் மூலமாக எது வந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்கின்ற மனோதைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 10ஆம் இடம் என்பது எல்லா வகையான அமைப்புகளையும் சொல்லி காட்டக்கூடியது, உங்களை தலைமை பதவிக்கு உயர்த்தக்கூடியது என்பதால் எல்லா நிலைகளிலும் உங்களுடைய தகுதிகளை நீங்களே உயர்த்தி கொள்ளக்கூடிய சில பல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சுப முன்னேற்றமுள்ள நல்ல நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அதீதமான அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. 9ஆம் இடத்துல இன்றைக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல, அதே இடத்துல குருவும் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்.
பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று நீங்கள் எடுத்தாலும் சரி, பருத்தியே புடவையாய் காய்த்தது என்று எடுத்தாலும் சரி, எல்லா விதத்திலும் இறைவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்திலே இருக்குது. இங்கே வாங்க, இந்தாங்க, இதை எடுத்துக்கங்க, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், இதற்கப்புறம் அதற்கான முழுமையான பலன்களை அனுபவிப்பீர்கள் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல்கள், இறைவனின் துணை பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லா நேரங்களிலும் எல்லாமே நடந்து விடுவதில்லை. ஆனால் ஒரு நேரத்தில் எல்லாம் நடக்க ஆரம்பித்தா அது நம்ம தடுத்தா கூட அப்படியே நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சூழல்கள் இந்த ஒரு வருடம் முழுக்க கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் தயவினால் இருக்கின்றன. என்ன தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய, என்ன பாக்கியங்கள் தேவையோ, வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சிகள் எடுத்தீர்கள்னா டக்குன்னு அந்த வீடு வாகனம் போன்றவைகள் அமைந்து விடக்கூடிய சூழல். என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கல, ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கல, கிடைத்த புத்திர பாக்கியம், ஒரு குழந்தைகளுக்கு இந்தந்த சின்ன சின்ன குறைகள் இருக்கின்றன, அல்லது குழந்தை அமைப்புள்ள எனக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் இருக்குது, கணவன் மனைவி இணக்கமான உறவு சரியில்லை, எல்லா வசதியும் இருக்குது, குடும்பத்தில் மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்லை, அல்லது குடும்பம் நன்றாக இருக்கிறது, தொழில் நன்றாக இல்லை, வேலை நன்றாக இல்லை என வயதிற்கு ஏற்றாற் போல என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவில்லை என்று இருக்கிறீர்களோ, குறிப்பாக வயதானவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் போன்றவைகள் அத்தனையுமே அடங்கி போகின்ற, நல்ல விதமாக எல்லாம் மேம்படுகின்ற ஒரு யோக நாளாகவே 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற இன்னும் 3 வாரங்களுக்கு என்ன தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய சுப நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு. 6, 8ஆம் அதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் இன்றிலிருந்து ஆட்சி என்கின்ற ஒரு அபரிமிதமான நல்ல ஒரு நிலையை அடைகிறார். பொதுவாகவே ராசிநாதன் சுபராகி அவர் ஆட்சி உச்சம் போன்ற நிலையை அடைந்திருந்தால் மிகப்பெரிய உயரமைப்பு. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு உச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட அதை துளாராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியாமல் அவர் இங்கே கிரகண தோஷத்தில் ராகுவோடு இணைந்திருந்தார். ஆனால் பாவியோடு சேர்ந்திருந்த சுக்கிரன் நல்ல பலனை செய்ய மாட்டார், சுபரோடு சேர்ந்திருக்கின்ற சுக்கிரன் நல்ல பலன்களை செய்வார் என்பதன் அடிப்படையில் இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்கு 8ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சுக்கிரன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புனது அப்படின்ற மாதிரி இல்லாமல் கிணறு வெட்ட தெய்வம் கிளம்பியது என்பது போன்ற ஒரு செயலை நீங்கள் செய்து அதற்கேற்றாற் போல அது வேறு விதமாக முடிந்து உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பாஸ்போர்ட், விசா போன்ற சிக்கல்கள் தீரும். வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு அழைப்பு வரும். ஒரு நிலையில் அனுமதி கிடைக்காதவர்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கும். அப்பா அம்மா என்னை வெளியில் அனுப்புறதுக்கு தயங்குறாங்க, ஒரு தனியாக ஒரு வயது பெண்ணை எப்படி வேலை பார்ப்பதற்கு தூர இடங்களுக்கு அனுப்புவது என்பது போன்ற குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு 20 வயது 30 வயதுகளில் இருக்கக்கூடிய 20க்குள் 30க்குள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தனித்து நீங்கள் வேலை செய்வதற்கான அமைப்பு கணவரிடமிருந்தோ குழந்தைகளிடமிருந்தோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பெற்றவர்களிடமிருந்தோ வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தூர இடங்களிலிருந்து இன்றைக்கு வரக்கூடிய தகவல்களும் தெற்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக சிலருக்கு நன்மைகளும் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்பதைப் போல இன்றைக்கு 2 சுபகிரகங்கள் சேர்ந்து ராசியை பார்க்கிறது. பொதுவாகவே ஒரு ராசிநாதனோடு இயற்கை சுவர்களான குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டால் அந்த ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், கெட்டி மேலும் கொட்டலாம் என்பது எப்படி உண்மையாக இருக்கிறதோ அதை போலவே இன்றைக்கு குருவும் சுக்கிரனும் ராசியை வலுத்து பார்ப்பது. ராசிநாதனாகிய ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு ராசிக்கு ஆட்சி பெற்ற குருவின் பார்வை இருக்கக்கூடிய, ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடம் இன்றைக்கு அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கிறனால கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும், நண்பர்களின் மூலமான முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையிடம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு, கணவருடைய ஆரோக்கிய குறைவுகளை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்த மனைவிகளுக்கு நல்ல செய்திகள், மனைவியுடைய ஆரோக்கிய குறைவு, மனைவிக்கு வேலை சரியில்லை, கணவனுக்கு வேலை சரியில்லை, குடும்பத்தில் பொருளாதார நிலைமை நல்லா இல்லை, 2 பேர் சேர்ந்து சம்பாத்தியம் பண்ணாதானே 2 பேரில் ஒருத்தருடைய சம்பாத்தியத்தையாவது சேர்த்து வைக்கலாம், ஒருவர் வேலை கிடைக்கல, ஒருவருக்கு வேலை இல்லை, இந்த மாதிரியான குறைபாடுகள் அதிகம் இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உள்ளத்தில் சந்தோஷம் வரக்கூடிய, குடும்ப குறைகள் தீரக்கூடிய, கணவன் மனைவி ஒற்றுமை வரக்கூடிய, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, நிம்மதியான தூக்கம் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி இன்னும் ஒரு வருஷத்துக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுப முன்னேற்ற ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு சுக்கிர சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு முதல் நாள். இன்னும் 3 வார காலத்திற்கு குருவும் சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் இருப்பாங்க.
6ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைவது என்பது ஒரு நிலையில் பார்த்தா எதிர்மறை தன்மைகளை கொடுக்கக்கூடியது என்பதும் உண்மைதான். அதாவது அதிக கடன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். வளர்ச்சிக்கான கடன்கள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் கடன்கள் தேவையில்லை இல்லையா? இன்றைக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரியான உணர்வுகள் இருக்கும் என்பதால் கிரெடிட் கார்டுன்னு சொல்லப்படக்கூடிய கடன் அட்டையை பயன்படுத்துவதற்கு முன்பு 1க்கு 2 முறையாக யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் முக்கியமாக உங்களுக்கு தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்காக கொடுப்பது, சொந்தக்காரர்களுக்காக வாங்கி கொடுப்பது, நண்பருக்கு போய் இந்தாங்க அந்த அட்டையை வச்சுக்கிட்டு ஏதாவது பொருள் வாங்கிக்கோங்க, நீங்களே பணம் கட்டிக்கோங்க, இந்த மாதிரியான ஒரு நம்பி ஒருவருக்கு செய்து கொடுப்பது போன்ற விஷயங்களில் இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக கடன் வாங்குகின்ற கொடுக்கின்ற விஷயத்தில் பணம் உங்களிடமிருந்து போவது உங்களுக்கு வருவது என்பது விஷயத்தில் மிகவும் கவனம் காட்ட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு இன்றைக்கு நல்ல வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. டார்கெட் போன்ற வேலைகளில் பிடித்தமில்லாமல் ஒன்றை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் அரைகுறை மனதோடு வேலை செய்து கொண்டிருந்த இளைய பருவத்து 20-25 வயசில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு உங்களுக்கு பிடித்தமான நல்ல, அதாவது புத்துணர்வோடு வேலை செய்யக்கூடிய சுமூகமான சூழல் உள்ள வேலைக்கு மாறக்கூடிய அமைப்பு. அலுவலகங்களில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டு ஒரு நிலையில் முரண்பாடுகளோடு பணி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு சுமூக சூழல்கள், உணர்வுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய பணி அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. மகரத்திற்கு மிகவும் அதிர்ஷ்டமுள்ள மேன்மையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளான இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுடைய ராஜ யோகாதிபதியான 5-10 சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறனால வேலை தொழில் அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு நல்ல விதமான ஒரு 3 வார காலத்திற்குள்ள செட்டில்னு சொல்லப்படக்கூடிய நிலைத்தன்மை. கடந்த 3 அல்லது 5 வருடங்களாக எதில் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தீர்களோ, எதில் பண இழப்பை சந்தித்தீர்களோ, எந்த இடத்துல மிகப்பெரிய சோதனைகள் இருந்ததோ, எந்த இடத்துல அவமானங்கள் இருந்ததோ, அந்த இடத்திலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான, தொழில் நன்றாக இருப்பதற்கான, வேலை நன்றாக இருப்பதற்கான, தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவதற்கான, இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் சிலருடைய மனமாற்றம், சில அதிகாரப்பூர்வமான அனுமதிகள், அப்ரூவல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மகரத்திற்கு எல்லா சோதனைகளும் முடிஞ்சிருச்சு. சோதனை வந்தால் ஒட்டு மொத்தமாக வரும், நல்லது வந்தாலும் அப்படியே ஒட்டுமொத்தமாக வரும். இப்போ நல்லது ஒட்டுமொத்தமாக அப்படியே நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு. இது அப்படியே படிப்படியாக நீடிக்கும். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் ரெக்கவர் என்று சொல்லப்படக்கூடிய கடந்த காலங்களில் நீங்கள் எதை இழந்தீர்களோ அந்த இழப்புகள் அத்தனையும் அப்படியே 1க்கு 2 மடங்காக நல்ல விதமாக திரும்பி வரக்கூடிய தன்மை. பண மேலாண்மை என்று, நிதி மேலாண்மை என்று சொல்லப்படக்கூடிய பண வரவில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில பல குறைகள் அத்தனையும் அப்படியே முழுமையாக நிறைவேறக்கூடிய தன்மை என மகர ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டா நல்லதுகள் எல்லாமே நடக்க போது அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு இருக்கும். சந்தோஷமுள்ள நல்ல நாள் மகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வீடு வாகன விஷயங்களில் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக நாள். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு வீடு வாங்க முடியல, எல்லாமே பணம், இந்த பணம் அந்த பணம், அப்படி இப்படி அவங்க பணம் இங்கே வருது, இங்கே பணம் அங்கே போகுதுன்ற மாதிரியான ஒரு ரொட்டேஷனில் இருக்கிற யார் வீட்டு பணமாக இருந்தாலும் கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எனக்குன்னு ஒன்றை எடுத்து அதில் ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு வீட்டிற்கு போக முடியவில்லை, இந்த மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டு கனவு நனவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வாகனம் வாங்கி தருவதற்கு பெரியவர்கள் சம்மதிக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய இஷ்டப்படியான வாகன மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமையும். கல்வி மேன்மையும் இன்றைக்கு வாலிபர்களுக்கு, பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெற்றோர்கள் அப்படியே நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது அந்த யூஜி என்று சொல்லப்படக்கூடிய சிறுநிலை படிப்புகளை முடித்தவர்களுக்கு பிஜி என்று சொல்லப்படக்கூடிய மேற்படிப்பு என்னை படிக்கலாம் என்பதில் ஒரு நல்ல சிறப்பான அனுபவங்கள், அதற்கான ஒரு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். தாய் தந்தையர் எல்லா இடத்துலையும் வழிகாட்டிட முடியாது இல்லையா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா படிக்காதவங்களாக இருப்பாங்க, நீங்கள் நல்லா படித்தவங்களாக இருப்பீங்க. அப்போ படிக்காத ஒருவரிடம் போய் எப்படி படிப்பை பற்றி ஆலோசனை கேட்பது என்கின்ற நிலைமையில் தாய் தகப்பனுக்கு நிகரான ஒரு குரு ஒருத்தர் இன்றைக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஆகவே கல்வி சார்ந்த விஷயங்களில், வேலை வீடு சார்ந்த விஷயங்களில் நிறைவான நற்பலன்கள் வயதிற்கு ஏற்றாற்போல அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் முழுதாக அப்படியே ஒத்துழைக்கக்கூடிய சிறப்பான நாள், முழு பலன் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி பண்ணுறேன், ஆனால் அதில் பாதி தான் சக்ஸஸ் ஆச்சு, கால்வாசி தான் சக்ஸஸ் ஆச்சு, ஏன்டா முயற்சி பண்ணோம்னு ஆகிப்போச்சு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அப்படி அல்ல. நீங்கள் எப்படி எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு முழு முதல் 100% பலன்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கி ஒரு மேன்மையான அமைப்பு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இந்த கார், பைக்கு போன்ற ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயங்களை செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், கால்நடை தீவனங்கள், மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை போன்ற 4 கால் பிராணிகள், அவற்றிற்கான தீவனம் தயாரிக்கக்கூடிய தொழில்களை நடத்துபவர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து நல்ல ஒரு வாழ்வாதாரம் அமையக்கூடிய தன்மை, ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஆண்களால் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இனிய அனுபவங்கள் இருக்கும். ஒரு அம்மாவிற்கு ஒரு மகனால் நல்ல விதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு, சகோதரனால் நல்ல விதமான அமைப்பு, கணவரால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என பெண்களுக்கு ஆண்களால் சிறப்பு நன்மைகளும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வயதானவர்களுக்கு கூட இன்றைக்கு ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையக்கூடிய சிறப்பு யோக நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. எல்லாருக்குமே ஒரு முறையான பருவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 20 வயதிலிருந்து 25 வயசுக்குள்ளே, ஒரு ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே, பெண்களுக்கு எடுத்துக்கிட்டால் 21 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இந்த முறையான பருவத்தில் திருமணம் நடந்துடுறதில்ல. சகல விதமான தகுதிகள் இருந்தாலும், பொருளாதார வசதிகள் இருந்தாலும், வேலை போன்ற அமைப்புகள் நிறைவாக இருந்தாலும், எல்லா விதத்திலும் தகுதி இருந்தும் திருமணம் மட்டும் இருக்கும் குறையாக இருக்குது. ஆள் நல்லா இருப்பார், அழகாக இருப்பார், வேலை இருக்கும், அந்தஸ்து இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு என்னமோ பொண்ணு அமைய மாட்டேங்குது, பையன் அமைய மாட்டேங்குதுன்ற மாதிரியான சூழல் இருக்குது இல்லையா? அப்போ தாமதமான திருமணம் நடக்கக்கூடிய சூழல்கள் ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் இந்த பகுதியில் ராசிபலனுடைய விளக்க பகுதியில் சொல்கிறது மாதிரி எல்லா நிலைகள்லையும் ராசி லக்னத்திற்கு 7, 2, 8ஆம் இடங்கள் பாவ கிரகங்களால் சூழப்பட்டு புத்திர தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது, குரு பலவீனமாக இருக்கும்போது ஒருவருக்கு 35 வயசு வரைக்குமே அல்லது 33 வயசு வரைக்கும், பெண்களாக இருந்தால் 30 வயது 33 வயது, ஆண்களாக இருந்தால் 33 வயசு 36 வயசு வரைக்குமே கல்யாணமாகாத சூழல் இருக்கும். ஆக தாமதமாக திருமணம் ஆனவர்கள் அல்லது இன்னும் ஒரு 35 வயது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுடைய ஜாதகத்திலாம் பார்த்திங்கன்னா, ராசிக்கு லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்களில் சனி, செவ்வாய், ராகு ஆகிய இந்த 3 கிரகங்களும் ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு ஆக்குபை பண்ணியிருக்கும். அதாவது 2ல் சனி, 8ல் செவ்வாய், ராசிக்கு 7, 8ல் ராகு, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறது. கூடவே புத்திர தோஷம், ஒருவருக்கு சீக்கிரம் திருமணமானாலே ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும் இல்லையா? பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தாமத புத்திர பாக்கியம் ஏற்பட்டுறதில்லை. ஒரு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்குள்ளே அப்பா அம்மா ஆகிறவங்க தான் பெரும்பாலும் ஒரு 70-80% பேர், 90% பேர் கூட சொல்லலாம். 90% பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் இருந்துடும். அப்போ 35 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு திருமணம் ஆக முடியாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவருக்கு அதுக்கு மேலே கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கணும்னா 37, 38 வயசில் புத்திர பாக்கியம் வரணுன்ற ஒரு அமைப்பு உண்டு. அல்லது ஆண் வாரிசு இல்லாத ஒரு தன்மை உண்டு. இந்த மாதிரியான ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா ராசி லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் சனி, செவ்வாய், ராகுவால் பாதிக்கப்பட்டு புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆக ஒட்டு மொத்தத்தில் தாமத திருமணம் ஆவதற்கான ஜாதக அமைப்புகள் என்று பார்த்தோமேயானால், ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கியம் தாமதமாகக்கூடிய 5ஆம் பாவகம் வலுவிழந்து இருப்பது, 5ஆம் பாவகாதிபதி சனி, செவ்வாய், ராகு போன்ற இருள் கிரகங்களின் தாக்குதல்களில் இருப்பது என்பது ஒரு பக்கம் இருக்க, குடும்பஸ்தானம், மனைவி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 7, 8ஆம் பாவங்களில் சனி, செவ்வாய், ராகு ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது ஒருவருக்கு இந்த சூழல் இருக்குது. ஐயா, இந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தாமத திருமணம் நடக்க இது மாதிரி அடுத்தடுத்து நடக்குமா அல்லது நடக்கவே முடியாமல் போய்விடுமா அப்படின்றதையும் பார்க்கணும். 35 வயசுக்கு மேலே கல்யாணமே நடக்காதவர்களை பார்த்திங்கன்னா சுக்கிரன் அதிகமாக பலவீனமாக இருப்பார். எல்லா நிலைகள்லையும் எல்லாருக்குமே திருமணம் நடந்து விடுவதில்லை. 1000-ல் ஒருவருக்கோ 10,000-ல் ஒருவருக்கோ லட்சத்தில் ஒரு 10 பேருக்கோ திருமணமே ஆகாமல் இன்னும் ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கிறத பார்த்துருக்குறோம். இவங்களை பார்த்திங்கன்னா இப்போது நான் சொன்ன 2, 7, 8ஆம் இடங்களை விட கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய தாம்பத்திய சுக அமைப்பை குறிக்கக்கூடிய சுக்கிரன் முழுக்க பலவீனமாக சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறது என்பது என்ன? அமாவாசை சந்திரனோடு அவர் சேர்ந்திருப்பது, அவர் அங்கே ஒரு நிலையில் ராகுவோடு சேர்ந்து சுத்தமாக
கிரகணமாகி இருப்பது, சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி செவ்வாய் சனி ராகு 3 கிரகங்களும் ஏதேனும் ஒரு நிலையில் பார்வை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்கின்ற நிலைமையில் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒருவருக்கு முழுக்கவே திருமணம் ஆகாத சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதுதான் உண்மை. ஆகவே கலத்திர காரகன், கலத்திர ஸ்தானாதிபதி போன்ற பலவீனம், புத்திரஸ்தானம் போன்ற பலவீனத்தின் மூலமாகத்தான் ஒருவருக்கு தாமத திருமணம் அல்லது திருமணமே ஆகாத நிலைகள் ஏற்படுகின்றன என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.